ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ராஜராஜனும் மயிலும் சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க. உடனே கார்த்தி அந்த இடத்துல ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவங்களோட கம்பெனியில் வந்து எம்டி மாதிரி வேறு ஒரு பிஸ்னஸ் மேனை நடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் அதே கம்பெனியில் நம்ம ரேவதியை வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் ரேவதி வந்து செலக்ட் ஆகிடுறாங்க. உடனே அவங்க கால் பண்ணி நம்ம ரேவதியை ஆஃபீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு போக சொன்னதும் உடனே ரேவதி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க. அம்மா, நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு வேலை கிடைச்சிட்டு இன்றைக்கே வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னதும், ரொம்ப நல்ல விஷயம் ரேவதி, நீ இன்றைக்கே போய் வாங்கிட்டு வா. இங்கே பாரு சூரியகலா, ரேவதி தனியாக போவா, நீ போனால் அவக்கு ஹெல்ப்பாக இருக்குமா, நீ அவ கூட போயிட்டு வா அப்படின்னதும், சரியதா அப்படின்னுட்டு சூரியகலாவும் நம்ம ரேவதி கூட கிளம்பி அந்த கம்பெனிக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்ட் ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக லெட்டர் எடுத்துகிட்டு வந்து, ரேவதி கங்க்ராச்சுலேஷன், இதில் உங்களோட ஜாப் பொசிஷன், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஜாப் ஹவர்ஸ், சேலரி எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது, இதில் பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்னதும் ரேவதி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த பக்கம் நாளைக்கு வந்து ஜாயின் ஆங்க அப்படின்னதும் ரேவதி சூரியகலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கார்த்தியும் ராஜாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த எம்டிக்கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னதும், கார்த்திக், நீங்கள் எனக்காக பிஸ்னஸில் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னதும், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னுட்டு கார்த்தியும் ராஜாவும் வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து இந்த இதில் வந்து நான் தான் கார்த்திங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது அப்படின்னதும், மாப்பிள்ளை அதெல்லாம் விடு மாப்பிள்ளை, நாம பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு ராஜா வந்து பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் சூரியகலாவும் நம்ம ரேவதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா, நாளைக்கு என்ன ஆஃபீஸில் வந்து ஜாயின் ஆக சொல்லிட்டாங்க அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சூரியகலா கிட்ட, அந்த கம்பெனி நல்லம்மா ஓகேவா அப்படின்னதும், ஆமாம் ஆண்டி, நல்ல கம்பெனி, நல்ல சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னதும், அப்படின்னா சரிம்மா, நாளைக்கு நீ ஜாயின் ஆக அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிடுறாங்க. மறுநாள் பார்த்தோன்னா ரேவதி சூப்பராக ரெடி ஆகிட்டு நேராக நம்ம சாமுண்டீஸ்வரி காலைல ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அம்மா, முதல் தடவை வேலைக்கு போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் ரேவதியை நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா ரேவதி ரொம்ப ஹாப்பியா அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க வந்து நிறைய ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. அப்போ நம்ம ராஜா வந்து ரேவதியை அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த கம்பெனியிலிருந்து எம்டி வேற ஒருத்தங்க, ஸோ இப்போ நியூ எம்டி வேற வர போறாங்க. இது வந்து ரேவதி இவங்க அக்கௌண்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னதும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரேவதி வந்து பிடிக்கல போல இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், நம்ம கம்பெனிக்கு நியூ எம்டி வர போகிறாரு, ஸோ அவரை நல்லபடியாக வெல்கம் பண்ணணும், ஓகேவா அப்படின்னதும் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரா அந்த எம்டி அப்படின்னு. அதில் அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருடி, வாரவர் கூட நல்ல இளமாலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு செம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்ததும் அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வாயை பொழந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. என்னடி, நாம் எதிர்பார்த்ததை விட இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ரேவதியை பார்த்து பொறாமப்பட்டாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து பார்த்து கார்த்தியை சைட் அடிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் ரேவதியை வந்து பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. உடனே ராஜா வந்து ரேவதி கையில் பொக்கையை கொடுத்து, இந்தாம்மா சாருக்கு கொடுத்து வெல்கம் பண்ணி
பண்ணு அப்படின்னதும் உடனே ரேவதி பொக்கையை கொடுத்து கார்த்தி வெல்கம் பண்ணுறாங்க. கார்த்தி ரேவதியை நல்லா உத்தரங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்த்திலாம் அடுமா அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக்கு ஆர்த்தியெல்லாம் அடுக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து செம்ம பொறாமையாக இருக்குது. இன்னைக்கு இப்போ தான் புதுசாக வந்தவ இவ தான் நம்ம எம்டிக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. எத்தனை வருஷமா இந்த கம்பெனியில் நாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கிட்ட இதெல்லாம் தர வேண்டியதானா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அந்த லேடி. இங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நேராக அவங்களோட கேபினுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதியும் அவங்களோட கேபினுக்கு போயிடுறாங்க. நம்ம கார்த்தியோட கேபினுக்கு பக்கத்தில் தான் நம்ம ரேவதியோட கேபினும் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தோன்னா ரேவதி வந்து ரொம்ப அழகாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து அதில் ஒரு ஓட்டம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த வழியாக கார்த்தி ரேவதியை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. உடனே ரேவதி கார்த்தியை பார்த்து செம்ம கோபப்படுறாங்க. என்ன இவர் ஒரு மார்க்கமாகவே பார்த்துட்ருக்காரே அப்படின்னுட்டு உடனே வேலை முடிச்சு போனதும் வீட்டில் போய் அம்மா என்னம்மா இந்த எம்டி என்ன ஒரு மார்க்கமாகவே பார்த்துட்ருக்காருமா, அவரோட பார்வையே சரி இல்லைம்மா, எனக்கு என்னமோ அவர் பார்வை தப்பாக தோணுது அப்படின்னதும் என்ன சொல்கிற ரேவதி, வேலைக்கு போன முதல் நாளே எம்டி வந்து தப்பாக பார்க்குறாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஆமாம்மா அவர் பார்வையே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் என்னையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னதும் ஆமா யார் அவர், அவரோட பேர் என்ன அப்படின்னதும் அவரோட பேர் வந்து கார்த்தி அப்படிங்கிறாங்க. இது கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. என்னடா இது இங்கேயும் கார்த்திகா அப்படின்னு என்ன சொல்கிற ரேவதி, அவன் பேர் வந்து கார்த்திகா. ஆமாம்மா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன், நம்ம அத்தை பையனோட பேரும் கார்த்திக் தான், அங்கே போன எம்டியோட பேரும் கார்த்திக் தான் அப்படின்னதும் உடனே சூரியகலா எல்லாரும் வராங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சூரியகலா கிட்ட என்ன சூரியகலா ரேவதி என்னவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அந்த எம்டியோட பேர் கார்த்திகாமே அப்படின்னதோ ஐயோ ஆண்டி அது கார்த்திக் தான், அவர் வேற ஒருத்தர் அப்படின்னதும் ஓஹோ என்னது வேற ஒருத்தரா, புரியலையம்மா. இல்லைம்மா நம்ம மாப்பிள்ளையோட பேர் கார்த்திக்ல, அதான் நான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சமாளிக்கிறாங்க. சரிம்மா எம்டின்னா அப்படி இப்படி இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்குறதே அப்படித்தான் இருக்கும் போல, இதுக்கப்புறமும் நான் அப்படி தப்பான பார்வை பார்த்தா என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் சரிம்மா அப்படின்னுட்டு ரேவதி போனதும் உடனே நம்ம ராஜராஜனும் மயிலும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. மாமா எனக்கு என்னமோ இது கண்டிப்பாக நம்ம சகலையாக இருக்கும்னு தோணுது, அவரோட பிளானாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னதும் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க. ஆமாம் மாமா இதுக்கு ஃபோன் போட்டு ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு மயில் வந்து கார்த்திக்கு ஃபோன் போட்டு ஏப்பா இப்படி நம்ம ரேவதி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாப்பா, அந்த எம்டியோட பேர் கார்த்திகா, எங்களுக்கு என்னமோ அது உன்னோட கம்பெனியாக இருக்கும்னு சந்தேகமாக இருக்குப்பா, இதில் ஏதோ உன்னோட பிளான் இருக்கா அப்படின்னதும் உடனே கார்த்தி அவங்களோட பிளானை சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. சூப்பர்ப்பா, ஆனால் நீ தான் அந்த கம்பெனியோட எப்படின்னு தெரிஞ்சா அத்தை வந்து கண்டிப்பாக ரேவதியை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்களே, என்னப்பா பண்ணுறது, எங்க அவங்களே இவ்வளோ ஆட்டம் ஆடும்போது நான் ஆட மாட்டேனா என்ன, நானே அவங்களோட மருமக, கண்டிப்பாக நான் தான் இந்த கம்பெனியோட எம்டின்னு தெரியாது, தெரிய வரவும் கூடாது, அவங்க எப்படி வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து காத்தின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயோ வேற ஒரு எம்டி தான் அவங்க கண்ணுக்கு காத்தியாக தெரிவாங்க அப்படின்னதும் சூப்பர்ப்பா, உன்னோட பிளான் சூப்பர், கண்டிப்பாக ரேவதி அங்கே இருக்கும் வரைக்கும் உன்னையும் ரேவதியும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னுட்டு மயில் வந்து ஃபோனை வச்சுட்டு ராஜராஜன் கிட்டே விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மயில் போய் ரோகிணி கிட்டே சொல்றாங்க. சூப்பருங்க, அதான பார்த்தேன் கார்த்தி சும்மாவா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வழக்கம் போல ரேவதி வேலைக்கு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் வந்து நம்ம ரேவதியை சைட் அடிக்கிறாங்க. என்ன இவர் இப்படி நம்மளையே பார்த்துட்டு இருந்தா என்னதான் வேலை பார்க்குறாரு அப்படின்னுட்டு உடனே ராஜாவை கூப்பிடுறாங்க. எங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம், என்ன இவர் உங்கள் எம்டிக்கு வர வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என்னையும் ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னதும் ஐயோ நம்ம மாப்பிள்ளை நம்ம ரேவதியை சைட் அடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கே, இப்போ ரேவதிக்கு டவுட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு நின்றுடுவா, இப்போ என்ன பண்ணுறது. ஐயோ மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, எங்கள் எம்டி இப்போல ஒரு நல்ல எம்டி இந்த உலகத்திலேயே கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், இதை பற்றி நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னுட்டு உடனே ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தியோட கேபினுக்கு வராங்க.
டேய் மாப்பிள்ள என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னதும் என்னடா ஆச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. பின்ன எப்போ பார்த்தாலும் நீ அடிக்கடி ரேவதியை பார்த்துட்டு இருந்தா ரேவதிக்கு உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வருமா என அவள் உன்னை தப்பாக புரிச்சிட்டு இருக்கா, நீ அவளை ஒரு மார்க்கமாக பார்க்குறியா அப்படின்னதும் என்னடா சொல்கிற, ஆமாம் எப்போ பார்த்தாலும் அவளையே பார்த்துட்டு இருந்தா அவள் அப்படித்தான் நினைப்பா அப்படின்னதும் சரி சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடு அப்படின்னதும் உடனே ராஜா வந்து இங்கே பாருமா ரேவதி, நீ தப்பாக நினைக்காதம்மா, நம்ம எம்டியோட வைஃபும் உன்ன மாதிரி தானா, அப்படியே அச்சு அசலா அவங்களே போலயே இருக்கியா. இப்போ அந்த நம்ம எம்டியோட மனைவி அவரு கூட இல்லை, அவங்கள பிரிஞ்சு தூரமாக போயிட்டாங்க. அதாம்மா அவங்களோட ஞாபகார்த்தமா உன்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு, மற்றபடி உண்மையில எந்த தப்பான அபிப்பிராயமும் அவருக்கு இல்லை, தயவு பண்ணி அவரை தப்பாக மட்டும் புரிஞ்சுக்காத அப்படின்னதும் ஐயோ மன்னிச்சிடுங்க நான் தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னதும் ஆமாம்மா பாவமா என்கிட்ட எம்டி அப்படின்னதும் சரிங்க இனி நான் அவரை தப்பாக புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னுட்டு ரேவதி வந்து சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து ரேவதியை தான் அடிக்கடி வந்து கூப்பிட்டு டவுட்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ ரேவதி வந்து கார்த்திக் கூட நெருக்கமாக இருக்கிறது அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமாக பிடிக்குதில்ல. என்ன இவர் புதுசாக வந்தவ கூட பேசிட்டு இருக்காரு, என்ன ஆனாலும் சரி நம்ம காதலை வந்து எம்டிக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கார்த்தியை வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ முடிஞ்சிடுது. ஸோ இனி கார்த்திகை தீபம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக